இன்னும் இந்த பைத்தியக்கார அர்ச்சுனா ராமநாதனையும் இந்த கௌசல்யா என்ற பைத்தியக்காரியை நீங்க நம்புறீங்கண்டா அப்ப நீங்க பைத்தியக்காரர், நாங்க பைத்தியக்காரர். பெண் சோதரிகள் ஊசி கட்சியில போட்டியிட முடியாத பயத்திலையும் பொக்கத்திலையும் தப்பி ஓடி இருக்காங்க. சொல்றாங்களே இல்லையா? அர்ச்சுனா ராமநாதன் தேர்தலுக்கு சேகரிக்கப்பட்ட படங்கள் மோசடி, சக வேட்பாளர்கள் பரபரப்பு பேட்டி. ஊசி கட்சியில் போட்டியிட்ட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது செய்துள்ள மோசடிகள் அம்பலத்துக்கு வந்திருக்கின்றன. இந்த மோசடி தொடர்பாக ஆரம்ப காலத்தில் இருந்து பன்னிமேந்தன் ஆகிய நான் இதை தெரிவித்து வருகிறேன். ஆனால் நான் தெரிவித்த அனைத்து கருத்துக்களையும் ஏற்க மறுத்து பலர் அதற்கு முரணாகவெல்லாம் கருத்துக்களை வாதிட்டு வந்தீர்கள். ஆனால் இன்றைய நாளில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் மிக முக்கியமானவை. தமிழ் மக்களுக்கு விரோதமானவர் அர்ச்சுனா ராமநாதன் என்பது இந்த விடயங்கள் ஊடாக மீளவும் ஒருமுறை அம்பலமாகி இருக்கிறது. வேட்பாளர்களை தெரிவு செய்துவிட்டு அந்த வேட்பு மனு பத்திரத்தை அந்த தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்காமலே அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டு விட்டதாக அப்பட்டமான பொய்யை சொல்லி இருக்கிறார். எனவே அவ்வாறு வேட்புமனு தாக்கல் செய்யாத விடத்தும் அது செய்து விட்டதாக போலியான விதத்தில் ஊடகங்களை அளித்து பரப்புரை செய்திருக்கின்றார். ஆகவே இவரை நம்பி அந்த தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் தற்பொழுது இயலாத நிலையில் மன விரக்தியில் தற்பொழுது ஊடகங்கள் முன்தோன்றி தமது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். நேற்று ஒருவர் வன்னிமேந்தன் தளத்திலே ஒரு வேட்பாளராக இறங்கியவர் இங்கே வந்து தமது மனக்குமரலை தெரிவித்திருந்தார். இன்று ஒரு சோதரி அவர்கள் ஊடகங்களை அழைத்து இந்த பேட்டியினை வழங்கியிருக்கிறார். தங்களிடம் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்காக 5000 ரூபாய் அர்ச்சுனா ராமநாதன் பெற்றிருக்கின்றார். அவரிடமும் பணத்தை பெற்றுவிட்டு 46 லட்சம் ரூபாய்கள் வெளிநாடுகளிலிருந்து பணத்தை வாங்கியிருக்க. அப்ப வாங்கின பணத்தை பக்கெட்டுக்கா போட்டுட்டு ஆட்டிய போட்டுட்டு அவர் இப்ப ஆடம்பரமான வாழ்க்கையில அர்ச்சுனா இருக்கிறார். அப்ப இந்த விடயங்கள் மிக முக்கியமானவை. நான் கடந்த காலத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறேன். அர்ச்சுனா ராமநாதன் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடியவராக இருந்தால் இவ்வாறான அவதூறுகள் பேச மாட்டார். ஆகவே இவரது நோக்கு இந்த தேர்தலை வெல்வதல்ல. இவரது நோக்கு திட்டம், இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை திட்டம் மக்களை குழப்புவது. அதனூடாக வடக்கு மாநிலத்துடைய அனுராவனுடைய கட்சிக்கு ஆதரவை வழங்குவது. இதுதான் அவரது திட்டம். இரண்டாவது, புலம்பெயர் மக்களுடைய பணத்தை அப்படியே கறந்து அவர்களை இந்த வேலை திட்டங்களுக்கு மீளவும் ஈடுபடாதவாறு விரக்தியுற்று அவர்களை புறந்தள்ளி விடுவது. இதுதான் இந்த பிரதான வேலை திட்டம். அப்ப நாள்தோறும் இப்படி ஏமாற்றி கொண்டு வர என்ன செய்யணும்? மக்கள் அரசியல்வாதிகளை நம்ப மாட்டணும். இரண்டாவது, அங்க தாயகம் நோக்கி போற உதவிகள் தடப்படும். அந்த யூடியூப்ல கொண்டே போட்டதெல்லாம் வந்து தாங்கள் நேரடியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதனோட பணத்தை கொள்ளையடிக்கலாம் அப்படின்றது. எனவே பாருங்க, அந்த சோதரி அவர்கள் இங்க யாழ்ப்பாணம் மாவட்டத்துடைய உள்ளூராட்சி தேர்தலே பருத்துறையுடைய வேட்பாளருடைய பிரகாஷ் அவர்களினால், இந்த வன்னிமேந்தன் தளத்தினாலே வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பிரகாஷ் அவர்கள் இப்ப அவர் எதிராக நிற்கிறார். அப்ப அவர் ஊடாக முன்மொழியப்பட்டு போயிருக்காங்க. அதை விட பெண் சோதரிகள் இவருடைய கட்சியில போட்டி இருந்து கூட தயாரில்லாம ஓட்டம் பிடிச்சிருக்காங்க. பெண் சோதரிகள் ஊசி கட்சியில போட்டியிட முடியாத பயத்திலையும் பொக்கத்திலையும் தப்பி ஓடி இருக்காங்க. சொல்றாங்களே இல்லையா? அப்ப அங்க கையெழுத்து வைக்கப்பட்ட சொன்னது அது பச்சை போய். அப்ப 4 அல்லது 5 நாட்களுக்கு முன்னதாக யாழ் மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரியை சந்தித்து அவரிடம் விளக்கம் கோரி இருக்கிறார். அவர் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அனைத்து விளக்கத்தையும் பெற்றுவிட்டு 12 மணிக்கு இறுதி நாள், அந்த வேட்புமனு தாக்கல் இறுதி நிமிடங்கள் 12 மணி. ஆக 12:50 அங்க போயிட்டு அவளை வாங்கன்னு போயிட்டு கடைசி நேரத்தில் அங்க போறதுக்குள்ள நேரம் போயிட்டு, ஆகவே பத்திரத்தை கையளிக்க முடியல. அப்ப எவ்வளவு திட்டமிட்டு செய்திருக்க பாருங்க. அவைக்கு போன்ல கூட ஒரு வாக்குமூலம் அளிக்கலையா? யூடியூப் வழியாக, பேஸ்புக் வழியாக மெசேஜை போட்டுக்கிட்டு இருந்துங்க. அப்ப இன்னும் இந்த பைத்தியக்கார அர்ச்சுனா ராமநாதனையும் இந்த கௌசல்யா என்ற பைத்தியக்காரியை நீங்க நம்புறீங்கண்டா அப்ப நீங்க பைத்தியக்காரர், நாங்க பைத்தியக்காரர். ஏதாவது ஒன்றுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? ஏதாவது ஒன்றுக்கு இருக்கா? அப்ப இவர் யார்? திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு வரேன், இவர் குழப்பவாதி, இவரை நம்பாதீங்க, இவர் சுத்துமாத்துக்கண்டே வந்திருக்கிறாரு. நாங்கள் ஆரம்பத்திலே அடையாளம் கண்டுட்டு நாங்கள் அண்டையில இருந்து நாங்கள் அடிக்கிறோம். வன்னிமேந்தன் இப்படி தான் ஒரு நாள் சந்தேகப்பட மாட்டேன். சந்தேகப்பட்டால ஏன் சந்தேகம் 90% சரியா தான் இருக்கு, கரெக்டா நடக்கும். ஆக ஆரம்பத்தில் இருந்து இவர் நமக்கு பிழையானவர் என்பதை அடையாளப்படுத்தினேன். இன்று அது நடந்திருக்கிறது.
ஆகவே அந்த பெண் சோதரி வேட்புமனு தாக்கல் செய்யல, கையெழுத்து அவங்களோட வைக்கல, பணத்தை வாங்கியிருக்கிற அவங்களோட சொந்த பணத்தை 5000 ரூபாய் வாங்கியிருக்காரு. அதை விட புலம்பெயர்ந்த நாட்டில் உள்ள மக்கள்கிட்ட வாங்கியிருக்காரு. போலியான விடயம் 5 விடயங்களும் போலியான விடயமா பலப்பட செஞ்சிருக்காரு. அப்ப வெளிநாடு இந்த காசு போயிருக்கு, வேட்பாளர்கிட்ட காசு வாங்கியிருக்கிறாரு, எல்லாம் மாட்டிய போட்டுட்டு மச்சான் ஓடிட்டார். இதுதான் இன்றைக்கு பன்னிமேந்தன் தளத்தில் பேச போகிறோம். பன்னி புரட்சியிலும் இதுதான் பேச போறோம். வாங்க, மறந்துடாதீங்க. அர்ஜுனா யார்? எமக்கானவர் அல்ல. தலை இடிக்குது. தலையில மக்கள் கையை வச்சு நிக்கிறான். இப்படி ஐயோ ஐயோன்னு இப்படி நிக்கிறான், அடிக்கிறான், இப்படி அடிக்கிறான். மக்கள் மண்டையா போட்டு அடிக்கிறான், நெஞ்சில இப்படி இப்படி அடிக்கிறான். இதுக்கு என்ன முடிவு? அதான் இன்னைக்கு பேச போறோம் பன்னிமேந்தன் டிக்டாக் தளத்திலையும். வாங்க, இந்த வீடியோ பன்னிமேந்தன் யூடியூப் பக்கத்திலையும் எதிரி நாங்கள் பதிவு செய்கிறோம். வாங்க போவோம். நான் உங்கள் பன்னிமேந்தன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.